அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் விடுதலைப் போருக்கு முதல் முழக்கமிட்டவர் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். கிபி 1792 ஆற்காட்டு நவாபிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்றிலிருந்துதான் நாட்டில் நீதி, நிர்வாகம், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் போய் சேர்ந்தது. அதற்கு பாளையக்காரர் போர் இரண்டு வகைப்பட்டது. ஒன்று, ஆங்கிலேயர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் ஆற்காட்டு நவாபை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள பாளையக்காரர்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றதற்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து போராடிய பாளையக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றதற்கு பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி வ.உ. சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய சுயசரிதையில் எழுதும்போது, அருந்திரள் நாட்டி ஆங்கிலரோடு அமர்ந்த கட்டபொம்மன் பிறந்த பாஞ்சாலங்குறிச்சி எனது பக்கத்து ஊர் என்று, பாஞ்சாலங்குறிச்சி ஓட்டப்பிடாரத்தில் பிறந்த வ.உ.சி. பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி மிக சிறப்பாக பெருமையாக கட்டபொம்மனை பற்றியும் பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆங்கிலேயர்களால் அன்று மிலிட்ரி ரெமினிசென்சஸ் என்று பெயர் படைத்த நூலை எழுதிய ஆங்கிலேய இராணுவ அதிகாரி வெல்ஸ் என்பவர் ஃபார் த மோஸ்ட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பியூரஸ்ட் பேட்ரியாட்டிசம் என்று தன்னலம் கருதாத தேசபக்தி உடையவர்கள் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர்கள் என்று வெல்ஸ் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ஊமத்துரையையும் பெருமைப்படுத்தி எழுதியிருக்கிறார். அதோடு ஆர்தர் வெல்ஸ் என்ற ஆங்கிலேயர் இங்கிலாந்து நாட்டிலே பிரதம மந்திரியாக இருந்தவர், தமிழ்நாட்டிலே ஆங்கிலேயருடைய இராணுவ அதிகாரியாக இருந்து சேவை செய்தவர். அந்த ஆர்தர் வெல்லஸ்லி என்பவர் முதலாக பல போர்களில் பங்கெடுத்தவர். அவர் திப்பு சுல்தானை எதிர்த்து சண்டை போட்டு அந்த சண்டையில் திப்பு சுல்தானை தோற்கடிக்க செய்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி. நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு சர்வாதிகாரியை தோற்கடித்தவர் அந்த ஆர்தர் வெல்லஸ்லி ஆவார். அதன் பிறகு அவர் இங்கிலாந்து நாட்டிலே பிரதம மந்திரியாக பதவி வகித்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஆங்கிலேய அதிகாரிகளால், இராணுவ வீரர்களால், முக்கிய நிர்வாகிகளால் பாராட்டி பெருமை சேர்த்து கட்டபொம்மனுக்கு மகுடம் சூட்டியவர்கள் ஆங்கிலேய இராணுவ அதிகாரிகள். அந்த இராணுவ அதிகாரிகளும் கட்டபொம்மனை நேரிலே பார்த்தவர்கள், கட்டபொம்மனை எதிர்த்து சண்டை செய்தவர்கள். அவர்களே வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி மிக சிறப்பாக பெருமையாக பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தமிழ்நாட்டிலே சுமார் 200க்கு மேற்பட்ட நூல்கள் தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வாளர்களாலும் புலவர்களாலும் கவிஞர்களாலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த போராளிகளில் அதிகமான அளவுக்கு நூல்களால் மகுடம் சூட்டப்பட்டவர், பாராட்டப்பட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை போரிலே பங்கெடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கூடுதலான நூல் ஆதாரங்களை உருவாக்கணுமோ அத்தனையும் நம்முடைய நாட்டு மக்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பாராட்டி பெருமைப்படுத்தி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். கட்டபொம்மன் கதைப்பாடல், கட்டபொம்மன் கும்மி, கட்டபொம்மன் பேட்டி விருத்தம், இப்படி எண்ணற்ற வகையில் நாட்டுப்புற பாடல்கள் கட்டபொம்மனை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களை சொல்லும் பொழுது 1830 மிலிட்ரி ரெமினிசென்சஸ் என்ற நூலை கர்னல் வெல்ஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் பாஞ்சாலங்குறிச்சி போரிலே பங்கெடுத்தவர். அதன் பிறகு 1873 அக்கவுண்ட் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி என்ற நூல் பாதிரியார் கீரான் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 1882 திருநெல்வேலி சீமை சரித்திரம் என்ற நூலை கால்டுவெல் அவர்கள் எழுதியிருக்கிறார். 1917 திருநெல்வேலி கெசட்டியர் என்று சொல்லக்கூடிய
ஒரு நூலை பேட் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி எழுதியிருக்கிறார். இப்படி ஆங்கிலேய அதிகாரிகளால் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் அவருடைய போராட்ட நிகழ்வுகளை பற்றியும் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிலே வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கவிஞர்கள், புலவர்கள் கட்டபொம்மனை பற்றி பெருமையாக நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக எழுதியிருக்கிறார்கள். கட்டபொம்மனோடு நேரடியாக போரிலே பங்கு பெற்றவர்களும் மிலிட்டரி ரெமினிசன்சஸ் எழுதிய மரியாதைக்குரிய வெல்ஸ் அவர்களும் மற்றும் அதன் பின்னால் வந்த ஆங்கிலேய அதிகாரிகளும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி மிக மரியாதைக்குரிய நமது செந்தில்குமார் நண்பர் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மரபை சார்ந்த மதிப்பிற்குரிய நண்பர் செந்தில்குமார் அவர்கள் கடந்த 4-5 ஆண்டு காலமாக வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்று ஆய்வு பணிகளை அவர் மேற்கொண்டார். அவர் சென்னையில் வாழ்ந்த காரணத்தினாலே ஆவண காப்பகத்திற்கு சென்று அங்கே பல காலகட்டத்திலே ஒரு 4-5 ஆண்டு காலம் அந்த ஆவண காப்பகத்திலே உள்ள அதிகாரியிடம் அனுமதி பெற்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஆவண காப்பகத்தில் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவர் பெற்று அந்த ஆவண குறிப்புகளை எல்லாம் வாங்கி முறைப்படுத்தி அவர் மிக சிறப்பாக நூலை மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் செய்திருக்கிறார். இது தமிழ்நாட்டிலே எத்தனையோ எழுத்தாளர்கள் கட்டபொம்மனை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஆவண குறிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து திரட்டி ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி நூலாக்கி இன்று நம் மக்கள் மத்தியிலே அதை வெளியிடக்கூடிய அந்த பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கட்டபொம்மன் மரபை சார்ந்தவர். அந்த உணர்வு, அந்த சிந்தனை, அந்த செயல்பாடுகள் அவரிடத்தில் மிகுதியாக இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியே சதா நினைப்பவர். கட்டபொம்மனுக்கு பெருமை சூட்டக்கூடிய பணிகள் என்ன இருக்கிறதோ அதை சிறப்பாக செய்பவர், பேசுபவர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் ஆவார்கள். ஆக அவர் அரும்பாடுபட்டு ஏராளமான பணத்தை பொருளை செலவழித்து இந்த சிறப்பான பணியை செய்திருக்கிறார். இவர் செய்த இந்த சிறப்பான பணியை போல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த எழுத்தாளரும் யாரும் செய்ததில்லை. ஆக அந்த பணிகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டத்தக்க கட்டபொம்மனை பற்றி பெருமைப்படுத்தி பாராட்டி எழுதிய அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் மகுடம் சூட்டக்கூடிய அளவிலே அதை முழுமையாக அந்த வரலாற்று பணிகளை, வரலாற்று செய்திகளை நம் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருக்கிறார். நிறைய அவர் பணத்தை செலவழித்திருக்கிறார். அதற்கென்றே தன்னுடைய சொந்த தொழில், உழைப்பு, வீடு, வாசல், மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரையும் மறந்துவிட்டு இந்த பணியை செய்வதிலேயே கவனம் செலுத்தி இன்று சிறப்பான ஒரு நூலை அவர் உருவாக்கி இன்று நம் மக்கள் மத்தியிலே அது நடமாடக்கூடிய அந்த பணிகளை மக்கள் பார்வைக்கு அதை உட்படுத்தி அந்த நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நூலை நாம் காலத்தில் செய்திருக்கிறார். அந்த பணியை நூலாக்கி இன்று நம் மக்கள் மத்தியிலே இந்த நூல் வெளிவருகிறது. பாஞ்சாலங்குறிச்சி ஒரு அறிமுகம் என்ற நூல். இந்த நூலை நாம் அனைவரும் வாங்கி நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் எப்படி நமக்கு இந்துக்களுக்கு கீதை நூல் தேவை வேண்டுமோ, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எப்படி தேவையோ, வேத நூலாக இருக்கிறதோ, அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு குரான் என்ற நூல் வேத நூலாக இருக்கிறதோ, அதே மாதிரி கட்டபொம்மன் மரபினர் அடங்கிடும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஒரு அறிமுகம் என்ற நூலை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீட்டிலே இந்த நூலை விலைக்கு வாங்கி இந்த நூலை நீங்கள் எல்லோரும் படித்து நம் மக்களுக்கு கருத்துக்களை வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரதீர நிகழ்ச்சிகளை தெரியப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த சிறப்பான பணிகளை செய்த செந்தில்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் கட்டபொம்மன் மரபினர் சார்பாகவும் நாம் என்றென்றும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பணிகளை நாம் பாராட்டுகிறோம். இந்த சிறப்பான பணியை செய்தவருக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன். இந்திய நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீரரான மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்று ஆவணங்களை தொகுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற ஆய்வு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை வெளிவராத ஆங்கிலேய அரசு ஆவணங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட
பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாற்று சுவடுகள் த பேட்டில் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி புத்தகத்தை வாங்கி படித்து வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வரலாற்று ஆய்வாளர் திரு பே. செந்தில்குமார் அவர்களின் பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்புக்கு கட்டபொம்மன் பதிப்பகம், செல் நம்பர் 7299940159.